உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இரா மைதவர்கள். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தனான நண்பர்களுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராமேந்திரன், இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கையில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர். இந்த போர் உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கடந்த வாரம் உரையாடும் பொழுது பொருளாதார நெருக்கடி தொடர்பாக, எரிபொருளுடைய நிலைமைகள் தொடர்பாக நிறைய தகவலை தந்திருந்தீர்கள். அங்கிருந்து நீங்கள் உரையாடும் பொழுது 2 நாட்களுக்கு முன்னதாக 9ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், எரிபொருளுடைய விலை உலக சந்தையில் $120 எட்டியதும் உலக நாடுகள் அதிர்வலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த அதிர்வலையின் ஒரு சின்ன அந்த ட்ரிமர்ஸ் என்று சொல்வார்கள், அது நிச்சயமாக இலங்கை தீவிலையும் அடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பொருளாதார எரிபொருள் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது விலைவாசிகளும் அதிகரித்திருக்கும். என்ன நிலைமை என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா இலங்கை தீவில்? உண்மையிலே வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் நெருக்கடி என்பது வளைகுடா நாடு உள்ளிட்ட உலக நாடுகளிலே எவ்வாறு உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றதோ, அந்த நாடுகளினுடைய உள்ளக வெளியக பொருளாதார அரசியல் நிலைமைகளிலே எவ்வாறான அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு இலங்கையிலும் அவ்வாறான ஒரு நிலைமைகள் உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த வகையில்தான் அந்த யுத்தத்தினுடைய தொடர் விளைவாக கச்சா எண்ணெயினுடைய ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது சடுதியாக அதிகரித்த, குறிப்பாக $57 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது $117 அதிகரித்து பின்னர் $120 அதிகமாக உச்சந்தொட்ட நிலைமையிலே இலங்கையிலே நேற்று முன்தின நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு திடீரென $24, அதாவது வழக்கமாக பயன்படுத்துகின்ற பெட்ரோலுக்கு 92 ஒக்டைன் பெட்ரோலுக்கு $24, டீசலுக்கு $23, மண்ணெண்ணெய்க்கு $13 அதிகரித்திருக்கின்றது இந்த அரசாங்கம். இது மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்று சொன்னால், உலக சந்தையிலே விலை அதிகரிப்பு என்ற செய்தி வந்த உடனே திடீரென இவ்வாறான ஒரு விலை அதிகரிப்பை மேற்கொண்டது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலத்த விமர்சனங்களையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை கடந்து நாங்கள் முன்னர் கடந்த வாரத்தை பார்த்ததை போன்று இலங்கையிலே எரிபொருள் நெருக்கடி என்பது தற்போது ஓரளவு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காணப்படுகின்றன. அந்த வரிசை யுகம் என்பது ஓரளவு ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக யாழ் குடாநாட்டிலே தான் அந்த வரிசை யுகம் என்பது எரிபொருள் வரிசை நெருக்கடி என்பது ஒரு அதிகரித்திருந்தது. அந்த நிலைமை நாங்கள் கடந்த வாரத்தில் குறிப்பிட்டதை போன்று ஒரு அதிக அளவான விநியோக நடவடிக்கை மூலமாக அந்த எரிபொருள் நெருக்கடி நிலை என்பது ஓரளவு தணிந்திருக்கின்றது. தற்போதைய நிலைமையிலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே ஒரு வளமையான அளவுக்கு கூட எரிபொருள் தேடி செல்பவர்களுடைய நிலைமை என்பது இல்லாது வெறுமனே ஒரு வெறிச்சோடி போன ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் யாழ் குடாநாட்டிலே 12 லட்சம் பெட்ரோல் எரிபொருட்கள் விற்பனையாகி இருக்கின்றது. குறிப்பாக 35 கோடி ரூபாவுக்கு எரிபொருள் விற்பனை இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு வழக்கமான சராசரியை விட பல மடங்கு அதிகம் என்பது புள்ளி விவரங்களின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த இலங்கையுமே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு யாழ் குடாநாட்டினுடைய எரிபொருள் நுகர்வு என்பது ஒரு அசாதாரண நிலைமையை எட்டி இருக்கின்றது. இந்த நிலைமை என்பது இவ்வளவு தூரம் அந்த எரிபொருளை நுகர்வு செய்த ஒரு நிலையில் மக்களுடைய வாகன பயன்பாடு என்பது மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வழக்கமாக தினசரி இருக்கின்ற அந்த வாகன பயன்பாடு கூட இந்த தற்போதைய நாட்களிலே அவதானிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆக ஒரு வாகன பயன்பாடு குறைந்திருக்கின்றது, ஆனால் எரிபொருள் நுகர்வு என்பது அதிகரித்திருக்கின்றது. ஆக அவ்வளவும் ஒரு பதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. ஒரு அதிகூடிய சேமிப்பு நிலைமை. அந்த சேமிப்பு என்பது ஒரு தனிநபர் சேமிப்பு என்பதை கடந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக ஒரு கருப்பு சந்தையிலே எரிபொருளை அதிகூடிய விலைக்கு விற்கக்கூடிய அந்த எரிபொருள் மாஃபியாக்களுடைய கொள்முதல்லாம் இதிலே பெரிய செல்வாக்கு செலுத்துகின்றது. சாதாரண மக்களால் இயன்ற அளவு அவர்கள் ஒரு சொற்ப அளவிலான எரிபொருட்களைத்தான் அவர்கள் சேமிப்பாக கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இதிலே எதிர்வரும் நாட்களிலே ஒரு அசாதாரண நிலைமை வரும். அதிலே நாங்கள் அதிக அளவு காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கோடு ஒரு செயற்கையான ஒரு
ஒரு நிலையிலே அதை பதுக்கி வைத்து கொண்டு ஒரு வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்துபவர்கள்லாம் அதிக அளவு எரிபொருட்களை இந்த 12 லட்சம் லிட்டர்லே அதிகளவான எரிபொருட்களை பதுக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமை என்பது தற்போதைய நிலைமையிலே ஒரு இயல்பான நிலைமையில் இருந்தாலும் திடீரென அரசாங்கம் இந்த விலை அதிகரிப்பு செய்தது, அதோடு தொடர்பட்ட விடயங்களை எல்லாம் மீண்டும் மக்கள் மத்தியிலே இந்த எரிபொருள் தொடர்பான ஒரு பரபரப்பான ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது. இராமேந்திரன், உலகச் சந்தையில் விலை உயர்ந்தவுடன் உடனடியாக விலை அதிகரிப்பு திடீரென்று அங்கே இலங்கையில் வளமையாக இப்படித்தான் கையாளுவார்களா? உண்மையிலே இப்போது அந்த எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைவாக ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வருகின்ற குறிப்பாக அந்த மாதத்தினுடைய இறுதி நாளுடைய நள்ளிரவு 12 மணி முதல் எரிபொருளுடைய விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் எரிபொருள் சூத்திரத்திற்கு அமைவாக பெட்ரோலுடைய விலை ₹1 ஒரு லிட்டருக்கு ₹1 அதிகரிப்பு செய்யப்பட்டிருந்தது. இனிமேல் இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் தான் அடுத்த எரிபொருள் சூத்திரம் என்பது அதற்கு அமைவாக விலை அதிகரிப்போ இல்லை மாற்றம் இருக்கா இல்லையா என்கிற விடயம் என்பது நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமையிலே ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே அரசாங்கம் இவ்வாறான ஒரு அசாதாரண நிலையிலே இந்த விடயத்தை கையாண்டிருக்கின்றது. இது மக்கள் மத்தியிலே ஒரு 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 ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இது அரசாங்கத்தின் மீதான பல விமர்சனங்களை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றால் உண்மையிலே யதார்த்தம் என்பது ஏற்கனவே இவர்கள் கொள்முதல் செய்த கச்சா எண்ணெய் $57 கொள்முதல் செய்த அந்த கச்சா எண்ணெயின் அடிப்படையாகத்தான் முதல் $293 இருந்தது. பிப்ரவரி மாதம் $293 இருந்தது. பிப்ரவரி 28ஆம் தேதி ₹1 கூட்டப்பட்டு $294 ஒரு லிட்டர் பெட்ரோல் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த $294 என்பது 57 ஒரு பரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $57 இருக்கின்ற போது நிர்ணயிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே கொள்முதல் செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் அடிப்படையில் தான் இந்த விலை $294 நிர்ணயிக்கப்பட்டது. இப்போது வரை இலங்கையிலே 37 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்கின்ற அரசாங்கம் அறிவித்த அந்த நொடிப்பொழுதே இந்த விலையிலே விற்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கையிருப்பு தான் அரசாங்கத்துடைய கையிருப்பாக இருந்தது. ஆகவே இனிமேல் சர்வதேச சந்தையிலே ஏற்படுகின்ற அந்த விலை மாற்றம், அந்த விலை மாற்றத்துக்கு பின்னரான கொள்முதல், அந்த கொள்முதல் இலங்கையை வந்தடைந்து அதற்கு பின்னர் அந்த எரிபொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்ற தருணத்தில் தான் இந்த விலை மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பை மக்களுக்கு கடத்த வேண்டிய ஒரு இயல்பான நிலைமை இருக்கின்றது. ஆனால் உடனடியாகவே உலக சந்தையில் ஏற்பட்ட விலை மாற்றம் அறிவிப்பு வந்த உடனேயே இவர்கள் இந்த விடயத்தை செய்தது என்பது உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இது இந்த அன்ரோமர் திசநாயக அரசாங்கம் இவர்கள் ஏற்கனவே பல விடயங்கள் இந்த தேர்தல் காலத்திலே இவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எரிபொருள் மீதான வரிதான் மிகப்பெரிய விலை அதிகரிப்புக்கு காரணம். அதை நாங்கள் முற்றுமுழுதாக குறைத்து இதைவிட பாதியை விட மிக குறைந்த அளவுக்கு எரிபொருட்களை விற்பனை செய்யும். 150 என்றால் 2019ஆம் ஆண்டு எரிபொருள் நெருக்கடி, இந்த கோத்தபாய ராஜபக்ச வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற போது நான் நினைக்கிறேன் 150, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் $157 எரிபொருள் அதாவது பெட்ரோலுடைய விலை இருந்தது. அது உடனடியாகவே சடுதியாக அதிகரித்து கிட்டத்தட்ட $400 கடந்து செல்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்போது ஜேவிபி எதிர்நிலையில் என்று சொன்ன விடயம், இவர்கள் மக்களை போட்டு வதைக்கின்றார்கள், நாங்கள் இது உண்மையிலே இந்த எரிபொருள் இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது, நாங்கள் இந்த வரிகளை குறைத்து பழைய நிலைமைக்கு நாங்கள் எரிபொருள் நிலைமையை கொண்டு வருவோம். ஆனால் இன்று 1 வருடங்கள் கடந்த போதும் அந்த $300 என்கின்ற நிலையில் தான் எரிபொருளுடைய நிலைமை இருக்கின்றது. இப்போது திடீரென 24ஆம் தேதி இப்போது $300 கடந்த நிலைமையிலே இப்போது பெட்ரோலுடைய விலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மாற்றம் என்று நம்பிய மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும், ஒரு முறைமை தொடர்பாக அன்ரோமர திசநாயக அரசாங்கத்தை ஒரு நம்பியவர்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த எரிபொருள் விலையேற்றம் என்பது காணப்படுகின்றது. அது சாதாரண மக்கள் மத்தியிலே, இது வெறுமனே ஒரு ஆய்வாளர்களோ இல்லை ஒரு அரசியல் நிலை இருப்பவர்களுடைய விமர்சனம் என்பதை கடந்து ஒரு பாமர மக்களே இதை கதைக்கின்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த விலையேற்றம் என்பது, அதாவது ஒரு ஏற்கனவே பழைய நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே திடீரென அதற்கு அவசரப்பட்டு இவர்கள் விலை அதிகரிப்பு செய்த விடயம் என்பது உண்மையிலே அது ஒரு பாரிய ஏமாற்றத்தை தான் மக்கள் மத்தியிலே இங்கே கொண்டு வந்திருக்கு. இதற்கு அரசு தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் கூறப்பட்டதா ராமேந்திரன்? உண்மையிலே நேற்றைய தினம் இதற்கு அரசு தரப்பிலே ஒரு விளக்கம் ஒன்று கூறுகிறோம். உண்மையிலே ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளக்கமாகத்தான் இருந்தது. அதாவது மக்கள் அதிகளவு
எரிபொருளை நுகர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த விலை அதிகரிப்பு செய்ய வேண்டிய நிலைமை வந்ததாகவும், மக்கள் ஒரு இயல்பான நிலைமையிலே எரிபொருள் நுகர்வை செய்திருந்தால் இந்த மாதம் இறுதி வரை அந்த பழைய நிலைமையிலே நாங்கள் தொடர்ந்து இருக்க முடியும். ஆகவே நாங்கள் விலை அதிகரித்தது என்பது மக்களுடைய அதிகரித்த நுகர்வு காரணமாகத்தான் என்ற ஒரு கதையை கூறியிருக்கின்றார்கள். அது உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. உண்மையிலே ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே எரிபொருள் நெருக்கடி என்பது ஒப்பீட்டளவிலே யாழ்குடானத்தில் தான் அதிகமாக இருந்தது. ஏனைய இடங்களிலே ஓரளவு ஒரு சில நாட்கள் இருந்தால் அதுக்கு பின்னர் ஓரளவு வளமைக்கு திரும்பி இருந்ததை நாங்கள் செய்திகள் ஊடாக இல்லை அங்கு சென்று ஏனைய மாவட்டங்களுக்கு சென்று வந்தவர்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருந்தது. அப்படி இருக்கின்ற போது வெறுமனே ஒரு யாழ்குடா நாட்டில் மட்டும் ஒரு பரபரப்பாக இருந்தது என்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்க விலையை கூட்டிவிட்டு அதை நியாயப்படுத்த முடியுமா? இல்லை. இது நிச்சயமாக என்றால் தேவையான அளவுக்கு மக்கள் எரிபொருட்களை கொள்முதல் செய்து விட்டார்கள். இப்போது நீங்கள் விலையை அதிகரிப்பதனூடாக மேலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த போகின்றீர்கள். ஒரு வழக்கமான எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைவாக அந்த மாத இறுதியிலே அதிகரிப்பு செய்ய வேண்டிய விடயத்தை திடுதிப்பென வளமையை மீறி நீங்கள் திடீரென முடியும். ஒருவேளை நாளை திடீரென இன்னொரு அறிவிப்பை கொண்டு வந்து இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட்டி விட்டால் என்ன செய்வது? ஆகவே மேலும் ஒரு பதுக்கலுக்கான ஒரு காரணமாகத்தான் இது அமைய போகின்றது. ஏன்னா அதுதான் மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்ப ஏற்கனவே இன்று ஒவ்வொரு பாமர மக்களும் தங்களுடைய திறன்பேசிகளின் ஊடாக உண்மை எது பொய் எது என்று பகுத்தறிய முடியாத அளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்களூடாக வருகின்ற போர் செய்திகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவு அரசியல் அறிவுள்ளவர்கள் இல்ல விடயங்களோடு பரிச்சயமானவர்கள் போலிகளை பகுத்தறிய அவர்களே குழம்புகின்ற அளவுக்கு தன்றா ஒரு அரசியல் ஆழமான பின்தொடர்ச்சியோடு இருப்பவர்களே ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு தான் இன்று பொய் செய்திகளுடைய போலியான செய்திகளுடைய ஆதிக்கம் என்பது அதிகரித்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில மக்களுக்கு உடனடியாக இந்த விடயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். பொய் எது உண்மை எது என்ற கடந்து இந்த போர் தொடர்பாக வருகின்ற செய்திகள் மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பாக அவதானிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கின்ற போது அரசாங்கத்தினுடைய வளமைக்கு மாறான இந்த செயல்பாடு நிச்சயமா மக்கள் மத்தியில பதற்றத்தை தான் ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரை அரசாங்கத்துடைய விளக்கத்தை நான் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை என்னன்னு சொன்னால், நீங்கள் எரிபொருள் நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய முறைமைகளை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு ஒரு பொய்யான காரணம் ஒன்றை இவர்கள் சொல்கின்றார்கள். அதை விட இன்னொரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், மக்கள் இனிமேல் இன்றைய நிலைமையிலே மிக சிக்கலான அளவில் இருக்கின்றது. எதிர்வரும் நாட்களிலே இந்த நிலைமை மேலும் ஒரு மோசமடையக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொண்டு எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மேலும் மக்களை பதற்றமடைய செய்யக்கூடிய ஒரு விடயம். இப்ப நீங்களே இப்படியான ஒரு விடயத்தை சொல்வதனூடாக இதை நீங்கள் மேலும் ஒரு அதிகப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்துடைய விளக்கம் என்பது எந்த ஒரு இடத்திலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவர்கள் அந்த என்னால் உடனடியாகவே இப்போது இந்த சமூக வலைத்தளங்களிலே ஒரு சாதாரண மக்களாலும் இந்த வெளியேற்றம் என்பது ஒரு விமர்சிக்கப்படுகின்ற இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அவசரப்பட்ட ஒரு விளக்கத்தை விட வேண்டிய அளவுக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விளக்கம் என்பது ஒரு சரியான விளக்கமாகவோ இல்லை இந்த அரசாங்கம் உண்மையாக இதை கொண்டு வந்ததற்கான காரணமாகவும் நாங்கள் கருதிவிட முடியாது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டுமாக இருந்தால், இந்த அரசாங்கம் இந்த எரிபொருட்களை கட்டுப்படுத்துவதிலே அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகின்றது. என்றால் அந்த எரிபொருட்களினுடைய அதிகரித்த நுகர்வை இந்த அரசாங்கம் விரும்புகின்றது என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் அந்த ஒவ்வொரு லீட்டர் எரிபொருட்கள் விற்பனையாகின்ற போது அதனூடாக வருகின்ற அந்த அந்த அதிலே வரி மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வருவாயை அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆக வழக்கமாக எரிபொருள் நுகரப்படுவதை விட அதிகமாக நுகரப்படுகின்ற போது அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக மக்களை அப்படியான ஒரு நிலைமையிலே தள்ளிவிட்டு இப்போது சொல்கின்றாக நீங்கள் அளவாக சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்றாக இது ஒரு வினைத்திறனான அரசாங்கத்துடைய நேர்மறையான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்க முடியும். இதே நேரத்தில் உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை அதிகரித்தால் அதனுடைய தாக்கம் பொருளாதாரத்தில் வந்து முற்றுமுழுதாக அங்கே வந்துவிடும். அப்படி என்றால் நீங்கள் அன்று கூறினீர்கள் விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது என்ற விடயங்களை கூறும் பொழுது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அதனுடைய விலை அதிகரித்திருக்கின்றதா, ஏதாவது தட்டுப்பாடு நிலவுகிறதா? உண்மையிலே அரசாங்கம் அது தொடர்பான இந்தவித அறிவிப்பையும் விடவில்லை. இப்போது வரை அவர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்துமே இந்தவித சிக்கலும் இல்லை என்று அறிவித்தாலும் எரிபொருள் விடயத்தை கூட இத்தனை நாட்களாக இவ்வாறு தான் கூறிக்கொண்டார்கள். இப்போதுதான் நேற்றைய தினம் முதல் முறையாக சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள்.
அதேபோன்று அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பாகவும் இவர்கள் அவ்வாறு எந்தவித அரசாங்கம் அறிவிப்பை வெளியிடாவிட்டாலும் இப்போதே இந்த எரிபொருட்களுடைய விலையேற்றம் என்பது அது ஒரு சங்கிலி தொடராக உணவுப் பொருட்களுடைய விலைகளிலே ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. மறைமுகமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் சடுதியாக அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த பொருட்களுக்கான ஒரு 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 தட்டுப்பாட்டு நிலைமை என்பது ஓரளவு ஒரு அத்தியாவசியமான, குறிப்பாக ஐங்கர் பால்மாவினுடைய விநியோகம் என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மக்கள் அந்த ஐங்கர் பால்மா என்பது ஒரு குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என்ன அவர்களுடைய ஒரு ஊட்டச்சத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு இதாகத்தான் இலங்கையிலே பசுப்பாலுக்கான நுகர்வு என்பது ஆர்வம் என்பது மிக குறைந்த அளவிலே இருக்கின்றது. அதை மிஞ்சுகின்ற வகையில்தான் இந்த பால்மாக்களுடைய நுகர்வு என்பது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஐங்கர் பால்மாவினுடைய நுகர்வு என்பது மக்களிடையே அதிகரித்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு ஏற்படுகின்ற தட்டுப்பாடு என்பது ஏனைய விடயங்களிலும் அது மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் மக்களுடைய இயல்பான ஒரு நுகர்வு அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. பல்வேறு இடங்களிலே ஒரு வெளித்தெரியாவிட்டாலும் வழக்கமாக ஒரு 5 கிலோ 10 கிலோ அரிசியை கொள்முதல் செய்பவர்கள் ஒரு 25 கிலோ அரிசியை கொள்முதல் செய்து செல்வதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஓரளவு தங்களுடைய இயலுமைக்கு ஏற்றவாறு, ஏற்கனவே இன்னும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இன்னும் ஒரு முழுமையாக சீரடையாத நிலைமைதான் இருக்கின்றது. அவர்களுடைய உழைக்கும் திறன் என்பது இன்னும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இயலுமைக்கு ஏற்றவாறு எரிபொருட்களை கொள்வனவு செய்தார்கள். அதை கடந்து இப்போது அத்தியாவசிய பொருட்களை நோக்கி மக்கள் ஒரு வெளியே தெரியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி நிலை இங்கு உருவாகி கொண்டு இருக்கின்றது. இதில் நாங்கள் மிக ஒரு சுருக்கமாக ஒரு உதாரணத்தை கூறலாம் என்று சொன்னால், எங்களுடைய ஒரு முச்சக்கர வண்டி நண்பர் ஒருவர் கூறியிருந்தார். ஒரு பெண்மணி ஒருவர் அந்த சுயநிதி, அதாவது சுழற்சி முறை கடன், அந்த பெண்களுக்கான சுய உதவி கடன் வழங்குகின்ற அந்த ஒரு சுழற்சி முறை திட்டம் ஒன்று அவர்களுடைய மாதர் அமைப்புகளின் ஊடாக இருக்கின்றது. அதிலே 50,000 ரூபாவை கடனாக பெற்று அந்த அவர்களுக்கு சுழற்சி முறையில் ஒருவருக்கு அந்த 50,000 ரூபாய் கடனை வழங்குவார். அதுக்கு மாதம் 2,500 ரூபாய் வட்டி செலுத்த வேண்டுமாம். தற்போதைய நெருக்கடி நிலைமையிலே அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற 50,000 ரூபாய் கடனை பெற்று இங்கே பொருட்களை கொள்வனவு செய்து வீட்டிலே கொண்டு போய் தங்களுடைய தேவைக்காக வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். மக்களிடையே இந்த அரசாங்கம் என்னதான் சொன்னாலும், எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொன்னாலும் மக்களிடையே ஒரு அச்சம் இருக்கின்றது. இதை நாங்கள் தவறு என்று சமூக வலைத்தளங்களிலே இன்று நாங்களே எங்களை காரி உமுழ்கின்ற வகையிலே நாங்கள் மல்லாக்கப்படுத்திருந்தோம். காரி உமுழ்கின்ற வகை, எங்கள் மீதே நாங்கள் உமுழ்கின்ற வகையிலான விமர்சனங்களை தான் சமூக வலைத்தளங்களே ஏதோ அவர்கள் ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்களை போன்று இந்த சமூக வலைத்தளங்கள், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த தையிட்டு விகாரை போராட்டம் நடந்த போது அந்த கொழும்பிலிருந்து வந்த ஒரு புடவை கடை, ஒரு உடுப்பு துணிக்கடையினுடைய திறப்பு விழாவில் கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு இதற்காக இத்தனை தியாகம் செய்தோம், அங்கே கூடிய கூட்டமே நீங்க கூடவில்லை என்றெல்லாம் ஒப்பிட்டு இவர்களே தேவையற்ற ஒரு விளம்பரத்தை அங்கே ஏற்படுத்தியிருந்தார்கள். இப்போது அப்படியான ஒப்பீடுகளின் ஊடாக தமிழர்களுடைய மனங்களையும் தமிழர்களே ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடிய வகையிலே, ஒரு அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு உளவியல் யுத்தம் என்பது இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன. அது இப்போது குறிப்பாக இந்த யாழ்ப்பாணிஸ் எப்போதுமே இப்படித்தான் என்கின்ற வகையிலே இந்த எரிபொருள் நெருக்கடி இப்படியான விடயங்களிலே அவர்கள் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இது கடந்த கால போர்க்காலத்திலே எங்களுடைய அனுபவத்தினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அதிலே ஒரு வியாபார நோக்கத்துக்காக கள்ளச்சந்தையில விற்பதற்காக அவர்கள் பதுக்குவதை நாங்கள் நியாயப்படுத்தி விட முடியாது. ஆனால் சாதாரண மக்களுடைய மனங்களில் இருக்கின்ற அச்சங்களை நாங்கள் உதாசீனப்படுத்தி விட முடியாது. இவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நாங்கள் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த இலங்கையை மாறி மாறி வருகின்ற அரசாங்கம் தமிழர்கள் மீது பொருளாதார நெருக்கடி விதித்த போதும் அதை கடந்து எங்களுடைய மக்களினால் நின்று நிலைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தேடலை அவர்களால் செய்ய முடிந்தது. அந்த அனுபவத்தினுடைய தொடர்ச்சியாக இப்போது அவர்கள் அப்படியான ஒன்று பாருங்கள், ஒரு கடன் பெற்று அந்த கடன் தொகையிலே அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து தங்களுடைய இருப்பை போனோம் என்றால் அன்றன்றாடம் உழைப்பவர்கள் என்று சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு எரிபொருள் புதிய விலைக்கு கொள்முதல் செய்யாமலே அரசாங்கம் 24 ரூபா கூட்டி இருக்கின்றது. இன்று ஒரு 1000 ரூபா விற்கின்ற பால்மா திடீரென 1500 ரூபாய்க்கு வந்து விட்டால் மக்களால் என்ன செய்து விட முடியும்?
இல்லை 210 ரூபா விற்கிற சீனி திடீரென கடந்த காலத்தை போன்று 300 ரூபா 350 ரூபாவாக அதிகரித்தால் என்ன செய்ய முடியும்? முற்று முழுதாகவே இறக்குமதியில் தங்கி இருக்கின்ற நாடு. ஏற்கனவே உலக விநியோகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆக எல்லா சகல நாடுகளுமே இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில இலங்கைக்கு ஒரு பொருட்கள் வராது என்கின்ற நிலைமை கடந்த காலத்தை கோத்தபாய அரசாங்கத்தை போன்ற நிலைமை ஏற்படுமாக இருந்தால் திடீரென 210 ரூபா வித்த சீனி 400 500 விற்பனை செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அரிசியினுடைய நிலைமை, மாவினுடைய நிலைமை கூட அதே நிலைமை தான் வரும். பல மடங்கு விலை அதிகரித்தால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய நம்பிக்கை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை. ஆகவே மக்கள் அவ்வாறான நுகர்வை நோக்கி தள்ளப்படுவதில் எந்தவித தவறும் இல்லை. இந்த அரசாங்கம் அப்படியான அதிகப்படியான நுகர்வை இன்றும் அவர்கள் மௌனமாக ஊக்குவிக்கிறார்கள் என்றால் நாங்கள் சிந்திக்க தோன்றுவோம். அந்த வகையில் இப்போது மக்கள் எரிபொருளை கடந்து அத்தியாவசியமான பொருட்களையும் தங்களுடைய இளமைக்கேற்றவாறு கொள்முதல் செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் நேரடியாக அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விலைவாசி அதிகரிப்பு, எண்ணெய் விலை அதிகரித்திருக்கின்ற விடயங்களை கூறும் பொழுது நீங்கள் அனுரகுமார் திஸ்நாயக்கான அரசாங்கம் தொடர்பாக ஆரம்பத்தில் கூறினீர்கள். நம்முடைய ஒரு விடயம் ஒன்று நம்பிக்கை அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று நிற்கின்ற அவர்களுடைய ஒரு மனநிலை எவ்வாறு அமைந்திருக்கின்ற என்று சொன்னால், ஜேவிபியினரும் போராட்ட பாதையில் வந்தவர்கள், அவர்களும் இந்த வலிகளையும் இந்த விடயங்களையும் இலகுவாக புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் என்று பலர் கூறினார்கள். அதனால் என்பிபி அரசாங்கம், இந்த ஜேவிபி அரசாங்கம் இதை சிறப்பாக கையாளும் என்று பலர் எதிர்பார்த்தார்கள். அவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இது கோத்தாபாய ராஜபக்ஷ இருந்த அரசாங்க காலத்தில் என்ன விதமான நிலைப்பாடு இருந்ததோ அது மீண்டும் இங்கே இலங்கை தீவில் வந்திருக்கின்ற என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மைதான். இந்த அரசாங்கம் உண்மையிலே ஒரு பொதுவாக நீங்கள் குறிப்பிடுவதை போல் எதிர்பார்ப்பு இருந்தது. இவர்கள் இப்படியான ஒரு நெருக்கடி நிலைமை வருகின்ற போது ஓரளவு ஒரு வினைத்திறனாக இந்த விடயங்களை கையாளுவார்கள் என்று. ஆனால் இந்த நொடிப்பொழுது வரை இப்ப நேற்றைய தினம் இந்த விடுத்த அறிவிப்பு கூட அவர்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமான அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது எரிபொருளை நீங்கள் அளவாக சீக்கிரமாக பயன்படுத்துங்கள் என்று. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்திலே அந்த QR என்கின்ற அந்த முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டு எரிபொருள் விநியோகம் என்பது மிக சீரான முறையிலே கடைபிடிக்கப்பட்டது. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு உந்துருளிக்கு எவ்வளவு, முச்சக்கர வண்டிக்கு எவ்வளவு, வாடகை வாகனங்களுக்கு எவ்வளவு என்கின்ற அளவிலே அரசாங்கம் நிர்ணயித்து அந்த அளவிலே தான் கொள்முதல் செய்ய முடியும் என்கிற நிலைமையை கொண்டு வந்தது. இதன் மூலமாக தேவையற்ற பதுக்கல்களையோ இல்லை ஏனைய சட்டவிரோதமான செயல்பாடுகள் தடுக்கப்பட்டது. இன்று வரை இந்த அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தவில்லை. பல தரப்புகள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஒரு சாதாரணமாகவே மக்களே ஏன் QR நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் சொல்கின்றது QR நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்னும் வரவில்லை, QR நடைமுறைப்படுத்த போவதில்லை என்கிற விடயத்தை கூறுகின்றார்கள். நீங்கள் QR சிஸ்டத்தை கொண்டு வந்து விட்டால் நீங்க இவ்வளவு தூரம் நீங்கள் சிக்கல்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தடையற்ற விதத்திலே எரிபொருளை விநியோகித்துக் கொண்டு மக்களிடையே இந்த போர் தொடர்பான அச்சத்தையும் ஏற்படுத்தி கொண்டு, இல்லை அந்த எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை கையாளும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் ஒரு விட்டேத்தியாக இருந்து கொண்டு மக்களை சிக்கனமாக பயன்படுத்த சொல்லுவதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை. ஆகவே இப்போது கூட எரிபொருள் உண்மையிலே பாரிய ஒரு சிக்கல் நிலைமை இருக்கின்றது. இன்று இவர்கள் கொள்முதல் செய்து வைத்திருக்கின்றது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமோ என்பது கேள்விக்குறியான விடயம். ஆகவே அந்த QR என்கின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து, என்றால் இவர்கள் கடந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறையை பின்பற்றி நாங்கள் இதை கட்டுப்படுத்தி விட்டோம் என்பதை ஒரு கௌரவ பிரச்சனைக்காக பார்க்கின்றாரா என்று தெரியவில்லை. நாங்கள் முன்ன குறிப்பிட்டதை போன்று இந்த எரிபொருள் அதிகமாக விற்பனை செய்வதனூடாக நாடு தன்னுடைய வருமானத்தை இந்த அரசாங்கம் உயர்த்தி கொள்வதற்கான ஒரு குறுக்கு வழியாக இதை இவர்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே இது ஒரு சாதாரண நிலைமை அல்ல. ஏனால் மக்களை விட அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும், முற்று முழுதாக இறக்குமதியிலே தங்கி இருக்கின்ற ஒரு நாடு எவ்வாறு தன்னகத்தே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி, ஏனால் சாதாரண விடயம் அல்ல. இன்று கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முற்பட்ட வாழ்க்கை என்பது இன்று இல்லை. ஒருவருடைய வீட்டிலே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட உந்துருளிகளோ இல்லை ஆடம்பர வாகனங்களோ இல்லாத வீடுகள் இல்லை என்கின்ற அளவுக்கு நிலைமை வந்து விட்டது. அவருடைய அத்தியாவசியமான கடமையிலே ஒரு அவசர உலகத்திலே கணவனும் மனைவியும் ஒரு வேலை செய்துதான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைமையிலே அவர்கள் காலையில எழுந்து மாலை வீடு திரும்புகின்ற வரை அந்த வாகனங்களினுடைய பயன்பாடு என்பது அவர்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக அமைந்து விட்டது. வாழ்வினுடைய ஒரு அங்கமாக ஒரு உந்துருளியோ இல்லை வேறு வாடகை வாகனம், வேணிய சொகுசு வாகனங்களோ தேவைப்படுகின்ற அளவுக்கு மக்களுடைய நிலைமை மாறிவிட்டது.
ஆகவே மீளவும் மக்கள் அதிலிருந்து திரும்பி இன்னொரு இதை சிந்தித்து பார்க்க முடியாது. இதன் காரணமாகத்தான் கோத்தபாய ராஜபக்ச நாட்டு அரசாங்கத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு நாட்டை விட்டு தப்பியோடும் நிலைமை ஏற்பட்டது. என்றால் மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வினுடைய நிலைமை வேறு வடிவத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் வலிந்து மீண்டும் 2-3 தசாப்தங்கள் பின்னோக்கிய பழமை நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து மக்களை தூய்ச்சக்கர வண்டியோ இல்லை ஒரு பொது நடையாகவோ இல்லை பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நெருக்கடி நிலைமைக்கு நீங்கள் வலிந்து தள்ளுகின்ற போதுதான் அங்கே மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே அதே ஒரு நிலைமை இந்த அரசாங்கம் எதிர்நோக்குகின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்றது. அவர்கள் வினைத்திறனாக எந்த விடயத்தையுமே கையாளவில்லை. இன்று வரை ஏன் நீங்கள் இந்த அறிவிப்பை ஏன் இப்போது இந்த கியூஆரை கொண்டு வருவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகின்றீர்கள்? இப்போது இருக்கின்ற அந்த கையிருப்பை கூட ஒரு முறைமைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்கு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை ஏனால் எரிபொருட்களை கட்டுப்படுத்துவதன் ஊடாகத்தான் அந்த எரிபொருள் தொடர்பான நிலைமையை கட்டுப்படுத்துவதன் ஊடாகத்தான் அத்தியாவசிய பொருட்களை கூட நாங்கள் தக்க வைக்க முடியும். கடந்த காலத்தில் கூட எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்தபோது எரிபொருள் தடையற்று விலைகள் அதிகரித்த ஒரு நிலைமை வந்தபோதுதான் அதனுடைய சங்கிலி தொடராக விடயங்கள் அதிகரித்தது. ஏற்கனவே இப்ப டித்வா புயலுக்கு பிறகு சமையல் எரிவாயு விநியோகம் என்பது இன்னும் சீரடையவில்லை. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டது. 3 மாதங்கள் கடந்ததுக்கு பிற்பாடு கூட இன்று மக்கள் சமையல் எரிவாயு சில அந்த உருளைகள் வாகனம் வந்துவிட்டால் வாகனத்துக்கு பின்னாலே அந்த திருவிழாவுக்கு தெரிந்ததை போன்று மக்கள் அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த எரிவாயு முகவர் ஒரு விற்பனை முகவர் நிலையத்திலே ஒரு 100 வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு 20-30 எரிவாயு உருளைகளால் விநியோகிக்கப்படுகின்றது. ஆக அங்கே செயற்கையான ஒரு தட்டுப்பாடு உருவாக்கப்படுகின்றது. எந்த தட்டுப்பாடும் இல்லை, போதிய அளவு இருக்கு என்று கூறிக்கொண்டே இன்னும் 3 மாதங்கள் ஆகிவிட்ட சமையல் எரிவாயு விநியோகம் சீரடையவில்லை. இதன் காரணமாக உணவகங்கள் பல இடங்களில் பெரும் உணவகங்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எரிபொருட்களை சமையல் எரிவாயுவை பெற்றுக்கொள்கின்றார்கள். சிறிய உணவகங்கள் எல்லாம் எரிவாயு உருளையை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் மிக திண்டாட்டத்தோடு அந்த உணவகங்கள் மூடப்படுகின்ற நிலைமை, சரியாக இயங்க முடியாத நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் மறுமனை ஏட்டுச்சூரக கரைக்குதவா என்பதை போன்று இவர்களை நம்பிய மக்கள் நடத்தில் இருக்கின்ற நிலைமை வந்திருக்கின்றது. இது நாளை சமையல் எரிவாயு எரிபொருளிலே இந்த நிலைமை என்று சொன்னால் அத்தியாவசிய பொருட்களிலும் இந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் மிக விரைவிலே கோஹோம் கோட்டா என்பது கோஹோம் அனுர என்கின்ற அளவுக்கு ஒரு தீவிரம் பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து மீண்டெள்ள முடியாத நிலைமையிலே ஒரு அரசாங்கம் இவ்வாறு வேடிக்கை பார்த்து கொண்டு இவ்வாறான ஒரு கள்ளச்சந்தையிலே பதுக்கலையும் இந்த பொருட்கள் செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டு நிலைமையை இவர்கள் ஏற்படுத்துவது என்பதால் மக்களில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இல்லை. இன்று ஒரு தேவைக்கு அதிகமாக எரிபொருட்களை பதுக்குவர்களை கைது செய்வோம் என்று அரசாங்கம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று வரை மிகப்பெரிய பதுக்கல்கள் பிடிக்கப்பட்டதாக இந்த செய்தியும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருகின்ற செய்தி எல்லாமே ஒரு அரசியல் பழிவாங்கல்களுக்காக ஒரு தேவைக்காக இவர்களுடைய நடவடிக்கையாகத்தான் அவதானிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் போலீசார் காவல் கடமையில நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கண் முன்னாலே எரிபொருள் பதுக்குகின்ற அந்த மாஃபியாக்கள் தாங்கள் அந்த வரிசையிலே நிற்கின்ற மக்களை கடந்து தங்களுடைய அந்த அடாவடித்தனத்தை பயன்படுத்தி அதிகளவான எரிபொருட்களை கொள்வன செய்து கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அரசாங்கம் அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையை கொண்டு அதை கட்டுப்படுத்தவில்லை. இல்லை, அந்த இன்று சாதாரணமாக தெரியும் யார் போதைப் பொருள் கடத்துகின்றார்கள், யார் போதைப் பொருளை வைத்திருக்கின்றார்கள், யார் விற்பனை செய்கின்றார்கள், யார் கடத்துகின்றார்கள், சகலதும் தெரியும். ஆனால் தெரிந்தும் இவர்கள் அவர்களை பிடிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வெறுமனே அந்த வழக்கு கணக்குகளை காட்டுவதற்காக இத்தனை பேரை பிடித்தோம் என்று கணக்கு காட்டுவதற்காக ஒரு சிறு நிலையிலே இருக்கக்கூடிய தரப்பினரை பிடித்து விட்டு கணக்கு காட்டுகின்றார்கள். உண்மையாக அந்த வலையமைப்பை பிடிப்பதற்குரிய எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள். அதே போன்றுதான் இப்போது இந்த எரிபொருள் பதுக்கலிலும் இந்த அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றது. அது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் எரிபொருள் அத்தியாவசிய நிலைமையை நோக்கி மக்களுடைய செல்ல தூண்டுகின்றது. இந்த விடயங்களிலே இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த சமையல் எரிவாயுவோ இல்லை எரிபொருளையோ ஒரு முகாமைத்துவத்துக்குள் கொண்டு வந்து மக்களை சிரமமின்றி அந்த எரிபொருளை கொள்வன செய்வதற்குரிய நிலைமை ஏற்படுது என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. இன்று ஒருவர் கூலி வேலைக்கு செல்பவர், இன்று சாதாரணமாக ஒரு மீன் வியாபாரி, அவருக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு உந்துருளி தேவைப்படும். அவர் பெரிய அளவிலே அவருடைய வருமானம் இருக்காது. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இளமைக்கு ஏற்றவாறு அந்த தன்னுடைய உந்துருளிக்கான எரிபொருளை நிரப்பிக்கொண்டு அந்த மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு இன்று கிடைக்கின்ற லாபத்தில் தான் அவர் நாளை தன்னுடைய வியாபாரத்துக்கான எரிபொருளை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவரை
சிக்கலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு தேவையற்று ஒரு எரிபொருள் நெருக்கடியை உருவாக்கி அவர்கள் அன்றன்றாடும் தேவைக்கு அந்த எரிபொருளை கொள்வனவு செய்வர்கள் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை உருவானது. இதே நிலைமையினால அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து விட்டால் இந்த பாரதூரமான இந்த விடயங்களை கூட ஒரு முகாமைப்படுத்தி ஒரு முறைமைக்குள் கொண்டு வந்து கட்டுப்படுத்துவது அனுரகுமார அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே அத்தியாவசிய பொருட்களிலும் இவர்களுடைய கையை முறி சென்ற விடயம். சாதாரணமாக ஒரு அடுப்பங்கரையில இருக்கின்ற உப்பு புளி வரை இறக்குமதியில தங்கி இருக்கின்ற ஒரு நாடு இன்று வரை ஒரு சுதாகரித்து கொண்டு அந்த விடயங்களை ஒரு ஒரு முறைமைக்குள் கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது என்று சொன்னால் மிக விரைவிலே கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு என்ன நடந்ததோ அது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் நேரும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் எண்ணெய் விலை அதிகரித்திருக்கின்ற நிலைமை, பொருளாதார விலை அதிகரித்திருக்கின்ற நிலைமைகளை எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கையாளுகின்றது, அதனால் மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.